என்ன இன்னும் காணோம்? 5 நிமிஷத்துல ஸ்வேதா வந்துருவான்னு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னுச்சே. அட ஸ்வேதா, அம்மாடி ஸ்வேதா, அத்தை இங்க இருக்கேம்மா. ஸ்வேதா கண்ணு, எப்படியா இருக்க? ஐயோ, அப்படியே எங்க அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கு. ஸ்வேதா கண்ணு. ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கண்ணு, நீ எனக்கு அண்ணன் பொண்ணு, என்ன அத்தனை கூப்பிடுப்பா. இல்ல பரவாயில்ல, எனக்கு ஆன்டின்னு கூப்பிடுறதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உங்களை ஆன்டினே கூப்பிட்டுக்கிறேன். சரி கண்ணு, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்க. வா வா. ஆதி கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே கிளம்பிட்டு இருந்தாமா, நீ வர உன்னை போய் ஏர்போர்ட்ல கூப்பிடணும்னு சொன்னோனே கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டான். ரியலி? எங்க இருக்காரு? அவரை நான் பார்க்கணும். ஐயோ கண்ணு, கார்ல தான் இருக்கான். வா 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 போலாம். வரேன், வந்து பாக்குறேன். இன்கேஸ் அவனை பார்க்க எனக்கு பிடிக்கலனோ அப்படியே அடுத்த ஃப்ளைட் ஏறி ஊருக்கே போயிடணும். வாட் இஸ் திஸ் சிட்டி? ஓவர் கிரவுடட். இப்படி ஒரு கூட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாமியார, ஐயோ, நார்மல் லைஃபை விட மோசமான லைஃப். அப்பா கிட்ட சொன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அதுன்னு சொல்றாரு. ஒரு கம்பெனி சிஇஓவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச என்ன ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்றதுக்காக ஃப்ளைட் ஏத்தி விட்டுருக்காரு. ஓஎம்ஜி, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வேற வழி இல்ல, அப்பாவோட பிசினஸ் லாஸ்க்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். இன்கேஸ் பார்க்க மட்டும் அவன் அழகா இல்ல, அப்படியே ரிட்டர்ன் போயிடணும். என்னால அழகா இல்லாத பையனை, அதுவும் இல்லாம ஸ்மார்ட்டா இல்லாத பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஒரு ஃபாரின்ல பெரிய பிசினஸ் பண்ற ஒரு பையனை பார்த்து செட்டில் ஆகலான்னு நினைச்சா மறுபடியும் டாடி நம்மள இதே இடத்துக்கு தள்ளுறாரு. போய் அந்த ஆதித்யாவை பாப்பேன். அவ மட்டும் நல்லா இல்ல, அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஸ்வேதா வாமா. கமிங் கமிங். மச்சான், ரெடி ஆயிடியாடி? மச்சான், அப்பா கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், வரதுக்கு ஈவினிங் ஆகும்னு சொல்லிட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அம்மா கிட்ட மட்டும் ஆதி கூட தான் போறேன்னு சொல்லிட்டேன். அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கடா. சரிடி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துடுறேன். ஒன்னும் இல்ல, அம்மாவோட ரிலேஷன் ஏர்போர்ட்ல இருந்து பிக் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு உடனே கிளம்புறதுதான். கார் எடுத்துட்டு வரவா, பைக் எடுத்துட்டு வரவா? பைக்னா நல்லா தான் இருக்கும். ஆனா வேண்டாம், காரை எடுத்துட்டு வா. ஹே, ஏண்டி? பைக்ல போக தானே உனக்கு பிடிக்கும். பிடிக்கும்டா, ஆனா ரொம்ப லாங் டிராவல்ல உனக்கு பேக் பெயின் வந்துரும். நீ காரை எடுத்துட்டு வா. கார்னா கூட எனக்கு ஓட்ட தெரியும், நம்ம மாத்தி மாத்தி ஓட்டிக்கலாம். ஓ, அப்படி சொல்றியா? சரி, ஓகே, காரை எடுத்துட்டு வரேன். டேய், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இங்கேயே லேட் பண்ணிட்டு இருந்தா எப்படிடா நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்றது? சாரிடி, வந்துடுறேன், சீக்கிரமாவே வந்துடுறேன். அம்மா திடீர்னு அந்த பிளான சொல்லவும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அம்மா வந்துட்டு இருக்காங்க, நான் போனை வைக்கிறேன். நான் கிளம்பும் போது உனக்கு ஒரு கால் பண்றேன். ஓகே? ஓகே மச்சான், பாத்து பொறுமையா வா. ஓகேடி, பாய். ஓ, இதுதான் அந்த ஸ்வேதாவா? ஆதி. அம்மா. டேய், வெளியே வாடா. ஸ்வேதா வந்திருக்கால. அவ என்ன இந்த நாட்டோட சிஎம்மா? நான் இறங்கி வந்து அவளை ரிசீவ் பண்றதுக்கு. அம்மா, எனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் அவளை உள்ள கூட்டிட்டு வாங்க. டேய், லக்கேஜ் எல்லாம் எடுத்து பின்னாடி வைக்கணும்டா. வா. ஏன்டா அப்படி பண்ற? ஏமா அப்படி பண்றீங்க? சரி, வரேன். அது ஒண்ணும் இல்லம்மா, உள்ள யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தான், அதான் போய் கூப்பிட்டேன். ஓகே. தோ ஆதி வந்துட்டான். ஆதி, ஸ்வேதா கிட்ட இருந்து லக்கேஜை வாங்கி கார்ல வைப்பா. ஓகேமா. ஸ்வேதா. வாவ், வெரி ஸ்மார்ட். என்ன அழகா இருக்கான். டாடியோட சிஸ்டரோட பையன். ஆனா இத்தனை நாளா இவனை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கானே. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா. ஹாய், ஐம் ஸ்வேதா. ஹாய், ஐம் ஆதித்யா. லக்கேஜ் கொடுங்க. யா, இந்தாங்க. அம்மா, நான் பின்னாடி வைக்கிறேன், நீங்க 2 பேரும் கார்ல ஏறுங்க. சரிடா. பா, என்ன அழகா இருக்கா. இப்படி ஒரு பையனை நான் ஃபாரின்ல கூட பார்த்ததே இல்ல. இவ்ளோ அழகா ஒரு பையன் இருக்க முடியுமா? செம்ம அழகு. இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அப்பா சொன்னாரே. அவ எவ்வளவு இருந்தாலும் சரி, அவளை இப்பவே துரத்தி விட்டுட்டு இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, சீக்கிரம், டைம் ஆகுது. இதோ வந்துட்டப்பா. ஸ்வேதா, நீங்க பின்னாடி போற, முன்னாடி ஏறுமா. என் பையன் பக்கத்துல போய் உட்காரு. ஓகே ஆண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, பின்னாடி தான் இடம் இருக்குல்ல, பின்னாடி உட்கார்ந்திருக்கலாமே. ஏன் நான் முன்னாடி உன் பக்கத்துல உட்காரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்ல. சரி, ஓகே, போலாம். Make
ஆ என்ன நத்திங் நத்திங் ஒன்றும் இல்லை. ஆ, ஆ, ஏய் ஹே என்ன இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? சும்மா தூசி தூசி இருந்தது. இட்ஸ் ஓகே, கையெடுங்க. ஹே நோ ப்ராப்ளம், நீங்க கார் விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, உங்களுக்கு வேணா ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது ப்ராப்ளம். கையெடுங்க. ஓகே ஓகே கூல் டவுன். ஈஸியான காளமாடு ஜல்லிக்கட்டுல அடக்குற மாதிரி அடக்கிடலான்னு நினைச்சேன். ஆனா இவன் ரொம்ப முரண்டு பிடிக்கிற முரட்டு காளையால இருக்கான். இவன் அடக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. ஆனாலும் விட மாட்டேன், அடக்கி காமிக்கிறேன். இந்த ஸ்வேதா யாருன்னு காட்டுறேன். ஸ்வேதா வாமா, இதான் நம்ம வீடு. வரேன் ஆண்டி. ஆதி நீங்க வரலையா? ஆதி அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு ட்ரிப்புக்கு போறாமா. சரி, அதுக்கு முன்னாடி உன்னை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரலாம் தான் நானும் அதையும் வந்தோம். இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாமா. அப்படியா? ஆண்டி நான் கூட ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானும் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வரேனே. ஹலோ, நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன், உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, இறங்குங்க. ஹே நீ என்ன பைக்லயே போற? கார்ல தானே மேன் போற? உன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கோ, நானும் வரேன். எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். சாரி, என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே நீ ஊர் சுத்தி பார்க்கணும்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போ, நான் என் ஃப்ரெண்டு கூட தனியா போகணும். ஆதி, ஸ்வேதா தான் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கேக்குறாள. அவ நம்ம வீட்டுக்கு என்னைக்குப்பா வந்திருக்கா? சின்ன வயசுல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதானே வரா. உன் ஃப்ரெண்டு கூட தானப்பா போற, அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? என்னாலலாம் இவளை கூட்டிட்டு போக முடியாது. என் ஃப்ரெண்டு கூட நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேமா, இவளையெல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாதுமா. ஏண்டா, நீ என்ன உன் லவ்வர் கூடயா போற? தனியா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டு கூட தானடா போற. கூட்டிட்டு போயிட்டு வா. ஸ்வேதா நீ போயிட்டு வாமா, ஆதி உன்னை கூட்டிட்டு போவான். இல்லப்பா, அம்மா சொன்னா கேப்பல, கூட்டிட்டு போப்பா. ஐயோ அம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஸ்வேதா பத்திரமா. ஓகே ஆண்டி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரோம். சரிப்பா. ஆதி போலாமா? ஸ்வேதா என்னப்பா நீ ஆதி அது இதுன்னு? அவன் உனக்கு மாமா முறை வேணும்பா, மாமான்னு உரிமையா கூப்பிடு. ரியலி? ஆதி எனக்கு மாமாவா? ஓகே, நான் மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன், ஆதின்னு கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா. ஆதி பீ கூல். ஏய், உனக்கு அறிவில்ல? ஒரு வாட்டி சொன்னா புரியாது. கையெடு. எதுக்கு சும்மா வந்து உரசிக்கிட்டே இருக்க? அச்சோ ஆதி, இது பேரு உரசறது இல்ல, ஜஸ்ட் ஒன்னு கூல் டவுன் பண்றேன். நீ என்ன தொட்டாலே கத்துற. இங்க பாரு, நான் உன் கூட ட்ரிப்புக்கு வரேன் தான் சொன்னேன். கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ உன்னோட சோ கால்ட் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணலாம். நானும் சுத்தி பார்க்கறேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னது என்னோட ஃப்ரெண்ட் இல்ல. அது அது நான் லவ் பண்ற பொண்ணு. நான் அவ கூட தனியா வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், ப்ளீஸ் இறங்கு. இப்போ அதனால என்ன? நீ உன்னோட லவர் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறேன். இங்க பாரு, நான் இப்ப இறங்கி வீட்டுக்கு போனேன்னு வெச்சுக்கோயேன், உங்க அம்மா கேட்பாங்க ஏன் போலன்னு. நான் அப்புறம் ஆதி அவன் லவ் பண்ற பொண்ணு கூட வெளியே போயிருக்கான்னு உண்மையை சொல்ல வேண்டியது வரும். பரவாயில்லையா? என்ன சொல்ற? பரவாயில்லையா? வந்து தொலை. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுத்துட்டு தள்ளி உட்காரு. ஓகே. லவ்வர் கூட ட்ரிப்பா? நான் எதுக்கு இருக்கேன்? லவ்வர் எப்படி பிரிச்சு விடுறேன்னு மட்டும் பாரு.